உங்கள் பேருங்கண்ணா? வேல்முருகன். ஊருங்கண்ணா? திணைக்குளத்தில். எந்த ஏரியாங்கண்ணா ஊரில்? திணைக்குளம் உடம்புலப்பட்டி. சரிங்க. இது இங்கே என்ன தொந்தரவுக்காக வந்திருக்கீங்கண்ணா? கால் வலிக்காக வந்தோம். சரிங்கண்ணா. இதுக்கு எங்கெங்கே வைத்தியம் பார்த்தீங்கண்ணா? இப்போ உடம்புப்பேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். சரி, வேறங்கண்ணா? வேறு கோயிலுக்கு போனோம். சரிங்க. இங்கே வந்ததில் என்ன உத்தரவு கொடுத்துருக்காருங்க? வந்தாலும் கால் வலி எல்லாம் சரியாயிடுச்சு. சரி, என்ன கொண்டாந்துருக்கீங்க இப்போ? நோட்டு புக்கு பேன். எத்தனைங்க? நாங்கள் கேட்டேங்க. அவர் எங்களால் இத்தனை முடியும்னு சொல்லி போட்டோம். சரிங்க. அது என்னென்ன கொண்டாந்துருக்கீங்க? 5 பெரிய நோட்டு, 5 சரிங்க. சின்ன நோட்டு, 5 பேனா, 5 பென்சிலுங்க, 5 ஸ்லைட் பென்சிலுங்க. வேற நாங்கள் சாமி உத்தரவு கொடுத்ததுல வந்துங்க, ஒரு மண்பானையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மண்பானையில் 1 கிலோ மஞ்சள், 1 கிலோ குங்குமம், 3 கிலோ திண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனை எப்போ இருந்திருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை ஒரு 7 வருஷமா இருக்குங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறமே எனக்கு இந்த பேக் பின்னாடி வலி எடுத்துருச்சுங்க. சரி. கொஞ்சம் கொஞ்சமா வலிச்சிட்டு இருந்துச்சு. சரி. இப்போ வர இதுக்கு எங்கெங்க நீங்க வைத்தியம் பார்த்தீங்க இந்த பிரச்சனைக்காக? ஒரே ஹாஸ்பிட்டல், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்க? திருமலா செடி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேங்க. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? முதுகு பின்னாடி ஜவ்வு வலி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. சரி. ஸ்கேன் பண்ணி பார்த்தது இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பிசியோதெரப்பி வச்சா சரியா போயிடும், அதிகமாக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. நம்ம கூலிக்கார வந்துட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்க. அப்போ வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், திருப்பி வலி எடுத்துருச்சுங்க. இப்போ இங்கே கோவிலுக்கு வந்து ஓரளவுக்கு மாறி. இங்கே சமாதிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க? சமாதிக்கு வந்து இங்கே 3 நாளுங்க. இந்த 3 நாள் என்னென்ன உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? அவர் மூஞ்சி கொஞ்சம் கிளிமானமாக இருக்காருங்க. இந்த அப்பா இருந்து ஒரு 4 மாதம் ஆச்சுங்க. அதுலேருந்து மூஞ்சி கொஞ்சம் இருளடிச்ச மாதிரி ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருந்தார். சரி. இங்கே வந்ததுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் மூஞ்சி கொஞ்சம் மாறிடுச்சுங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறாரு, எப்பயும் போல நார்மலாக இருக்காரு. சரி. இப்போ வேற எங்கெங்க எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க? உச்சிக்கோட்டையில் கருப்பராங்க கோயிலுக்கு போனோங்க. சரி. வாழவாடியில் முருகன் கோவில்னு சொல்லி அங்கே இது மாதிரி பார்த்தாங்க, அங்கே போனோம். சரி. அப்புறம் வேற எங்கேயும் போனோம். சரி. இத்தனை இடத்துக்கு போய் உங்களுக்கு கொஞ்சமாக குறைஞ்சிருந்ததுங்களா? இல்லைங்க. சரி. இங்கே வந்த அப்படின்னா உங்களுக்கு 100க்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குங்க? 100க்கு ஒரு 50% எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. சரி. உங்களுக்கு என்ன நீங்கள் வேண்டியிருக்கீங்க ஐயாட்ட மாதிரி? வேற என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சதுக்கு பிரயோஜனமாக ஒரு இடத்துல உத்தியோகத்தில் போய் உட்காரணும். சரி. இவர் கொஞ்சம் நான் ஓய்வாக உட்கார வைக்கணுங்க. கடன் தொல்லையெல்லாம் தீரணும். சரி. பிள்ளைங்களை